கார் அப்படி பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆறு வந்திருக்காங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த டோர் பெல்ல கதவை திறங்க. என்னாச்சு? என் தலையில யாரு தீய வச்சது? ஐயோ, என்ன காப்பாத்துங்க. அணைச்சிட்டுமா? சரி சரி அணைச்சு விடு. என் தலையில யாரோ தீய வச்சுட்டாங்க. என்ன காப்பாத்துங்க. என்ன ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ற? இந்த புகை எங்க இருந்து வந்துச்சு? இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. தேங்க்யூ. அடடா, இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்கு. யாரியா நீ? ஆனா இனிமே இது உங்களுக்கு சொந்தம் இல்ல. என் பேரு கேப்மேன். எப்பவும் தொப்பியோட தான் இருப்பேன். விஷயம் என்னன்னா, உங்க தாத்தாவோட பாட்டனுடைய முப்பாட்டன் எங்க தாத்தாவோட பாட்டனுடைய முப்பாட்டனுக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டாரு. இதோ இருக்கு அவருடைய சிக்னேச்சர். எல்லாரும் நல்லா பாத்துக்கங்க. இந்த பத்திரத்தை நல்லா படிச்சு பாத்துக்கங்க. படிங்க. நான் இந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் போலி பத்திரத்தையே தயார் பண்ணுவேன். இவங்க தலையில குல்லா போட. அப்படின்னா இப்ப நாங்க வீட்டை விட்டு போயாகணுமா? நீ சொல்ற கதை பொய் கதை. அதோட இந்த பேப்பரும் போலியானது. இத நான் என்ன பண்றேன் பாரு. இப்ப சொல்லுவோம் கதைய. என்ன பண்ணுவ? பேப்பர்ஸ் போலியானது இல்ல. இங்க பாரு, இது உங்க தாத்தனுடைய பாட்டனுடைய முப்பாட்டன் சைன். பாத்துக்கோ. தாத்தாவோட பாட்டனோட முப்பாட்டனோட சைனை நீங்க எப்படி பாத்திருப்பீங்க? வெரி குட் பினாக்கி. இங்க பாரு பொடி பையா, அது என்னுடைய ப்ராப்ளமே இல்ல. நாளைக்கு நான் ஒரு கஸ்டமரை கூட்டிட்டு வருவேன். நீங்க எல்லாம் வெளியே போக தயாராயிருங்க. புரியுதா? தலையில குல்லா போட்டுக்கங்க. கட்டாயம். ஓகே, பை பை. தொப்பிக்காரனா? அப்புறம் மறந்துடாம வீட்டை கூட பலன்னு சுத்தம் பண்ணி வைங்க. ஓகே அங்கிள். அநேகமா தொப்பிக்கார அங்கிளுக்கு பாடத்தை கற்பிச்சு ஆகணும் போல இருக்கு. பண்ணிடுவோம். இது அங்கிளோட கை. ஓகே அங்கிள், நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நீங்க வீட்டை வாங்குறதுக்கு கஸ்டமரை கூட்டிட்டு வாங்க. நாங்க ரெடியா இருக்கோம். சரி சரி, ஓகே ஓகே. முடிஞ்சது. பினாக்கி, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? அந்த ஆளு கதை விடுறானா, நீயும் அவன் கதையை நம்பிக்கிட்டு இருக்க. என்ன நினைக்கிற? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள். இதுதான் என்னுடைய பிளான். என்ன? இந்த வீட வாங்குறதுக்கு யாராவது வந்தா தானே? என்ன கரெக்ட் தானே? கரெக்ட். வேண்டாம் வேண்டாம், பெல்ல மட்டும் அடிச்சிடாதீங்க. கதவையே தட்டலாம். ஹலோ தொப்பி அங்கிள், வாங்க வாங்க வாங்க. சரி சரி, தள்ளி போ. சார் நீங்க வாங்க. இத உங்க வீடா நினைச்சுக்கிட்டு உள்ள வாங்க சார், வாங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, இது ஒரு பிரமாதமான வீடுன்னு. ஆமா, வீடு ரொம்ப பெருசா இருக்கு. வெரி குட் வெரி குட். வாங்க, நான் உங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன். தொப்பி அங்கிள், நீங்க நிம்மதியா உட்காருங்க. நான் இவருக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன். வாங்க அங்கிள். பிரமாதம் பிரமாதம். நான் இங்க நிம்மதியா உட்கார்ந்து இருக்கேன். இது ஹால், அப்புறம் இது ஒரு ரூம். வாங்க, நான் இந்த ரூமை உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். அங்க பாருங்க, அற்புதமான பெயிண்டிங்ஸ். இது சேஜியோட சத்தமாச்சே. சேஜி, டேய் பையா, சேஜிக்கு என்னாச்சு? எங்க இருக்காரு? சேஜி கீழ இருக்காரு. நீ என்ன சொல்ற? சேஜி எங்க இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சொல்லவே மறந்துட்டேன். இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. இந்த குழியை கார்ட்போர்டால மறைச்சு வச்சிருந்தோம். இவ்வளவு பெரிய குழியா? இன்னும் என்னென்ன மறைச்சு வச்சிருக்கீங்க? ஸ்கெலிட்டன். வீட்டு வாங்க வந்திருக்கீங்களா? நானும் வந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி. 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இருந்தே இங்கதான் இருக்கு. சரி, வீடு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா இல்லையா? கொஞ்சம் சூடு பிடிக்குது. என்ன சேஜி, நீங்க பேய் பூதம் எல்லாம் ஒண்ணும் இருக்காது. நாம அந்த குழிய சரி பண்ணிடலாம். அதுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி வீடு எங்கேயும் கிடைக்காது. தொப்பிக்காரன் சொல்றேன். ஆமா அங்கிள், நீங்க இருட்ட பார்த்து பயந்துட்டீங்க. இன்னும் நீங்க பாக்குறது எவ்வளவோ இருக்கு. வாங்க வாங்க, வந்து கிச்சனை பாருங்க. வாங்க சேஜி, ஏன் அடம் பிடிக்கிறீங்க? வாங்க. நீங்க நிம்மதியா உட்கார்ந்து டீ சாப்பிடுங்க. நான் சேட் அங்கிளுக்கு கிச்சனை சுத்தி காட்டுறேன். சேஜி, நீங்க கிச்சனை நல்லா பாருங்க. உங்க மனைவியை கூட்டிட்டு வந்து காமிச்சீங்கன்னா அவங்களுக்கும் பிடிக்கும்ல. இந்த மாதிரி வீட்டை கண்டிப்பா மிஸ் பண்ண கூடாது. இந்த மாதிரி வீடு எங்கேயுமே கிடைக்காது, சொல்லிட்டேன். வாங்க அங்கிள், நான் இப்போ உங்களுக்கு கிச்சனை காட்டுறேன். இங்க பாருங்க அங்கிள், எங்க கிச்சன்
பெட்ரூம் எவ்வளவு பெருசா இருக்கு. இங்க பாருங்க செல்ஃப். அப்புறம் பாருங்க இங்க எத்தனை கபோர்ட்ஸ் இருக்குன்னு. இங்க பாருங்க எங்களுது பிரமாதமான கிச்சன். என்னாச்சு? எதுக்கு இதுங்கெல்லாம் பறந்துகிட்டு இருக்கு? யாராவது என்ன காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு. யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ, என்ன விட்டுரு. நான் இந்த வீட்டை பார்க்க விரும்பல. இந்த பாத்திரங்களை எங்க போச்சு? என்னாச்சு அங்கிள்? எனக்கு தொண்டை வறண்டு போச்சு. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி வேணுமா? இருங்க, நானே உங்களுக்கு தண்ணி கொடுக்கறேன். இந்தாங்க, தண்ணி குடிங்க. கிளாஸும் பறக்குது. தண்ணி வேணாங்க. தண்ணியே வேணாம். என்ன நடக்குதுங்க? என்ன காப்பாத்துங்க. சேச்சி என்னாச்சு? சேச்சி எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டே இருக்கேன். என்ன சேச்சி நீங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? மொத்த வீட்டையும் பார்த்துட்டு வந்திருக்கலாமே. இதுக்கப்புறம் எதையும் பார்க்க விரும்பல. இங்க பாருங்க அங்கிள், எங்க வீடு ரொம்ப அழகான வீடு அங்கிள். இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. நோ நோ நோ, நான் இங்க எதையும் பார்க்க விரும்பல. நான் கிளம்புறேன். அட நில்லுங்க சேச்சி, பையன் இந்த அளவுக்கு சொல்லும் போது பார்த்துட்டே போங்களேன். ஆமா பாருங்க. வாங்க வாங்க வந்து பாருங்க. இதான் எங்க வீட்டோட மேல் பகுதி. வாங்க வாங்க, பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. என்ன சேச்சி நீங்க இவ்வளவு அழகான வீட்டை பார்த்தும் உங்களுக்கு வேர்க்குது? எனக்கு பிரஷர் அதிகமாயி வயிறு கூட வலிக்குது. ஒரு பிரச்சனையும் இல்ல அங்கிள். பயத்தால கூட பிரஷர் வர வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் நேச்சுரல். இதுதான் எங்களுடைய பாத்ரூம். நல்லா இருக்கும், உள்ள போய் பாருங்க. நீ சொன்னது சரிதான் தம்பி. அட தாராளமா உள்ள போயிட்டு வாங்க சேச்சி, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். அட போங்க போங்க போங்க, நல்லா பாத்துட்டு வாங்க. பாத்ரூம் கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஃப்ரெஷ் அப் ஆயிடுவோம். சீ, பல்லுல எவ்வளவு கரை இருக்கு. இந்தா பிரஷ் பண்ணு. கொஞ்சம் முடியையும் வாரிக்க. இந்த வாயை கூட தொடச்சிக்க. இப்ப மூக்குல இருக்க முடிய கூட எடுக்கிறேன். மூக்கு முடியா? எனக்கு வேண்டாம். எல்லாமே மறைஞ்சிடுச்சு. என்ன நடக்குதுங்க? மறுபடியும் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வாங்க, பாத்ரூம் எப்படி இருக்கு சொல்லுங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. தொப்பிக்காரே, என்னை விட்டு நீங்க எங்க போயிட்டீங்க? அட இப்ப மறுபடியுமா? இது என்னது? எங்க அப்பா, என்ன சேச்சி நீங்க இவ்வளவு வெயிட்டா இருக்கீங்க? நீங்க எதை பார்த்து இப்படி பயந்து ஓடி வரீங்க? அத முதல்ல சொல்லுங்க. அட அங்கிள், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? இது பூதம்லாம் இல்ல. இது எங்களுடைய ஸ்வீட் டாக் கப்பு. சேச்சிக்கு என்னாச்சு? இந்த நாய்க்குட்டி அழகா தானே இருக்கு. சேச்சி நில்லுங்க, இதோ வந்துட்டேன். சூப்பர் கப்பு. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, ஓடாதீங்க, நில்லுங்க. அட இந்த சேட்டு பெரிய பயந்தாங்குழியா இருப்பாரு போல இருக்க. இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு புது கஸ்டமரை கூட்டிட்டு வரேன். இவரு கேன்சல். இன்னொரு நல்ல பையரை கூட்டிட்டு வரேன். நீங்க எல்லாம் சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே போக தயாராயிருங்க. சரி ஓகே, நான் கிளம்புறேன். See you, bye bye. அப்படியா? என்னது மறுபடியும் உள்ள வந்திருக்கேன்? நான் எப்படி மேல வந்தேன்? திரும்பவும் போறேன். என்ன இது இந்த பக்கமா வந்திருக்கேன்? அட என்ன இது? நான் எப்படி போனாலும் திரும்ப திரும்ப ஐயோ ஒரே பக்கமா இருக்கு. ஐயோ என்ன வீடு இது? எந்த பக்கம் போனாலும் ஒரே பக்கமா இருக்கு. அடடா நல்லதா போச்சு, கீழே வந்துட்டேன். ஏங்க இங்க இருந்து எப்படி வெளியே போறது சொல்லுங்க. என்னது வெளியில போகணுமா? அவ்வளவு அவசரம் என்ன தோப்பிக்காரர? என்ன கொஞ்சம் உன்னை கவனிக்க விடு. நீங்க யாரு? நான் தான் தாத்தாவோட முப்பாட்டன். நான் பாட்டனுக்கு முப்பாட்டன். நான் சூர்யாவோட தாத்தாடா. மறுக்கு விஷயம் தெரியலையா உனக்கு? நான் தான் தாத்தா, நான் பாட்டேன். யாராவது என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு உதவி பண்ணுங்க, என்னால முடியல. மறுபடியும் இங்க வந்து யாரையாவது தொந்தரவு பண்ண நாங்க எல்லாரும் திரும்பவும் இங்க வர வேண்டி இருக்கும். ஜாக்கிரதை. புரிஞ்சுதா தொப்பிக்காரரே? இதுக்கு மேலே வீட்டை பார்க்கணுமா? இல்ல இல்ல இல்ல, இதுக்கு மேல நான் யாருடைய வீட்டையும் போய் சொல்லி விற்க மாட்டேன். என் சொந்த வீட்டை கூட நான் விற்க மாட்டேன். என்ன விட்டுடுங்க. விபூதி வில்லா நாட் ஃபார் சேல். பயத்துல செருப்ப கூட விட்டுட்டு ஓடிட்டாரு.
அதுக்கு என்ன, நாங்க செருப்பியே அவரு பின்னாடி ஓட வைக்கிறோம். அட அங்கிள் நில்லுங்க, உங்களுடைய செருப்பு எடுத்துட்டு போங்க. ஐயோ, எனக்கு இந்த செருப்பு வேண்டாம்.